பஃபோமெட் என்பது ராமன். இப்ப இந்த பஃபோமெட் என்கிற பீஸ்ட் என்கிற பிசாசுக்கு தான் யூத ரகசிய அமைப்புகள் பொதுமக்களை பலி கொடுக்கறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஆட்டுத்தலை பொருத்திய பஃபோமெட் என்கிற பீஸ்ட் ராமனைத்தானே குறிக்குது. அதனாலதான் இந்த பிசாசினுடைய பேர்லயே விஜய் வச்சு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. இலங்கையில தமிழர்கள் எப்படி இனப்படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போல யூதர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களையும் இனப்படுகொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க செய்யறது எல்லாத்தையுமே அவங்க முன்னறிவிப்பாங்கல்ல. இந்த சதி திட்டத்தை முன்னறிவிச்ச படம் தான் விஜய் நடிச்ச பீஸ்ட். அந்த பீஸ்ட் படத்தினுடைய லோகோல ஏன்றது இலுமினாட்டி முக்கோணத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. ஆங்கில எழுத்து ஏவ இலுமினாட்டி பிரமிடு மாதிரி தான் இப்ப வர லோகோ எல்லாத்துலயும் காமிக்கிறாங்க. பத்தாக்குறைக்கு இந்த பீஸ்ட் லோகோல பீன்ற எழுத்துலயும் டீன்ற எழுத்துலயும் கோடாரி மாதிரி அமைச்சிருக்காங்க. ரெண்டு பக்கமும் 2 கோடாரி தெரியுது. அதை ஒன்னா சேர்த்து பார்க்கும் போது இந்த பீஸ்டுக்கு கொம்பு முளைச்ச மாதிரி இருக்குது. அதாவது இந்த பீஸ்ட் லோகோவை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுல கோடாரியும் இருக்குது, 2 கொம்பும் இருக்குது. பீஸ்ட் லோகோல இந்த 2 கொம்புகளை ஏன் சேர்த்திருக்காங்க? அவங்களுடைய பிசாசான இந்த பஃபோமெட்னுடைய 2 கொம்புகளை மறைமுகமா குறிக்கணும். அதுக்காக தான் சேர்த்திருக்காங்க. கோடாரி இந்த பஃபோமெட்னுடைய ஆயுதம், அதாவது ராமனுடைய ஆயுதம். இது மட்டும் இல்ல, ராமனை குறிக்கிற இந்த பிசாசனுடைய ஆட்டுத்தலைய பீஸ்ட் படத்தினுடைய ஒரு பாட்டுல விஜய்க்கு பக்கத்துல ஓப்பனாவே காமிக்கிறாங்க. விஜய் பக்கத்துல அவங்க காமிக்கிற இந்த ஆட்டுத்தலை பஃபோமெட் என்கிற ராமனுடைய சிம்பாலிசம். அந்த படத்தினுடைய இன்னொரு போஸ்டர்ல விஜய் கையில இருக்கிற சிம்பாலிசத்தை நோட் பண்ணுங்க. விஜய் கையில காட்டுற செய்கையை பாருங்க. பஃபோமெட் என்கிற பிசாசனுடைய கையில என்ன செய்கை இருக்கோ அதே செய்கையை தான் பீஸ்ட் படத்தினுடைய போஸ்டர்ல விஜயும் காட்டுறாரு. இதுல இருந்தே நம்மளுக்கு உறுதியா தெரியுது விஜய் அவருடைய பீஸ்ட் படத்துல பஃபோமெட்டாவே நடிச்சிருக்காரு. ராமனாகிய பஃபோமெட் பிசாசா தான் நடிச்சிருக்கிறாரு. மேலும் அந்த படத்துல இருக்கிற அரபிக் குத்து பாட்டுல தமிழ் சித்தர்களை காட்டுமிராண்டி யூத கூட்டம் கழுவேத்தின சம்பவத்தை நினைவுபடுத்துற மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டெப் ஆடி இருக்கிறாரு நாயகனான விஜய். பஃபோமெட்டா நடிக்கிற விஜய் டான்ஸ் ஸ்டெப் மூலமா நக்கல் அடிக்கிறாரு. பாத்தீங்களா, விஜய் ஆடுற இந்த டான்ஸ் ஸ்டெப் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, தமிழ் சித்தர்களை சகுனியும் பரசுராமன் மட்டும் கழுவேத்தல, அதுங்களுக்கு முன்னாடி வந்த ராமனும் தமிழ் சித்தர்களை கழுவேத்தி இருக்கான். அதை பத்தி ஆன்டி கிரைஸ்டான டிசிபி இது வரைக்கும் பேசினதே கிடையாது. அவர் பேசவும் மாட்டாரு. அவர் பிராமணர்களோட ஏஜென்ட். அவர் எப்படி ராமனை பத்தி பேசுவாரு? ஆன்டி கிரைஸ்டே பிராமணர்களுடைய ஃப்ரீமேசன் ஏஜென்ட் தானே. அவர் எப்படி ராமனை பத்தி வெளில சொல்லுவாரு? இந்த மாதிரியான ஆழமான உண்மைகள் எல்லாம் ராவண பரம்பரையில வந்த என்ன மாதிரி ஆட்கள் தான் தைரியமா பேச முடியும். ராமன் தான் முதல்ல தமிழ் சித்தர்களை கழுவேத்தி இருக்கான். அதை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு தான் சகுனியும் பரசுராமனும் இங்க அதே மாதிரி காட்டுமிராண்டித்தனத்தை பண்ணிருக்கானுங்க. ராம, சகுனி, பரசுராம இந்த 3 வந்தேரிகளுமே நம்ம ஊர் சித்தர்களை கழுவேத்தி காட்டுமிராண்டிகளா நடமாடி இருக்கானுங்க.